இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக் என்னன்னா, அதாவது நிறைய பேர், அதாவது எல்லாருமே பாத்ரூமோட டைல்ஸ் எல்லாம் அழுக்காச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில மக்கள் ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தி அதை போட்டு கொஞ்சம் கழிச்சு தேய்ச்சி அதை க்ளீன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நிறைய சிலர் இன்னும் அதிக அளவில் கரை இருந்ததுன்னா போகலை டைல்ஸில் அப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போக்குறதுக்கு இந்த ஆசிட் ஊற்றுவாங்க. அதை ஊற்றி இதை சுத்தப்படுத்துவாங்க. ஆனால் இப்படி பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் ஆசிடையும் ப்ளீச்சிங் பவுடரையும் ஒன்றா நம்ம பாத்ரூமில் போட்டு பயன்படுத்தக்கூடாது. அதை சுத்தப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அதை போட்டால் விபரீதம் தான் விளையும். அது என்ன விபரீதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது ப்ளீச்சிங் பவுடருங்கிறது கால்சியம் ஆக்சிக்ளோரைட். இதை என்ன ஆகும்னா, இதை தண்ணியில் நம்ம பாத்ரூமில் போட்டு, பாத்ரூமில் லேசி ஈரப்பசை இருக்கும், அந்த ஈரத்தில் போட்டு தண்ணியோடு அது கலந்துச்சுன்னா இது ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் தான் குளோரின் வாயு மெதுவாக கொஞ்சமாக தான் வரும். மீதி எல்லாமே என்ன ஆகும், கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். கால்சியம் ஹைட்ராக்சைட்னா சுண்ணாம்பாக மாறிடும். அதனால ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்காது. ஆனால் இது அந்த ஆசிடோட இருந்துச்சுன்னா, ஆசிடோட கலந்து போடும் பொழுது உடனடியாக அதில் என்ன வரும்னா, நிறைய குளோரின் வாயு உடனே உற்பத்தி ஆன உடனேயே அந்த ரூமில் இருக்கிற அவ்வளவு ஆக்சிஜனையும் அந்த குளோரின் வாயு வெளியேற்றிடும். ஆக்சிஜன் ரூமில் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல நிற்கிற மக்கள் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சுவாசிக்க முடியாது. குளோரினை சுவாசித்தாங்கன்னா உடனடியாக மயக்கம்தான் வரும். மயக்கம் அதில் மயக்கம் போட்டு விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மயக்கம் போட்டு விழுந்தா கூட உடனடியாக அதை பார்த்து என்னன்னு சொல்லி அதை வெளியே தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு மாற்றி அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சிகிச்சை அளித்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த மயக்கம் போட்டு விழுந்தாலும் என்னன்னு தெரியாமல் அப்படி விட்டோம்னா அவங்க கோமா நிலைக்கு போய் அது மரணம் வரை கூட போகும். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணணும்னா, அந்த ஆசிடையும் இந்த ப்ளீச்சிங் பவுடரையும் ஒன்றா சேர்ந்து என்னைக்குமே பயன்படுத்தாதுங்க. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். அதனால வணக்கம்.